லாபங்களை அள்ளித்தர போகிறார். வாழ்க்கையே தலைகீழா மாறிடும். புதுசாக நம்ம இதை எடுத்து பண்ணலாம், பண்ணி பார்ப்போம், வெற்றியோ தோல்வியோ செஞ்சு பார்ப்போம், மோதி பார்ப்போம் என்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகிறது. எதையும் மோதி பார்ப்போம். எண்ணங்களை தூய்மைப்படுத்தி விடுகிறார். உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இப்பொழுது குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி. நண்பர்களே, மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். உலகத்திலேயே ஒரு அப்பா யார் என்பதை அம்மா தான் காட்டுகிறாள், குரு யார் என்பதை அப்பா காட்டுகிறார், தெய்வம் யார் என்பதை நல்ல குரு தான் காட்டுகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குரு இருந்தால்தான் தெய்வத்தின் அறிமுகமே உங்களுக்கு கிடைக்கும். எனும்போது குருவினுடைய வல்லமை நமக்கு தெரியும். அந்த குரு பெயர்கிறார், வருஷம் பெயர்றது தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த குரு பெயர்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, யார் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது, என்ன ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் விலாவரியாக பார்ப்போம். ஒரு கல்யாணமாகுத நம்ம வீட்டில் குரு பலன் வந்தாச்சா, நமக்கு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குதா குரு பார்வை பட்டாச்சா, எல்லாமே குரு தான். இந்த குரு இருந்தால் தான் உங்களால் எந்த காரியங்களும் செய்ய முடியும். ஜோதிட சாஸ்திரத்திலே பொன்னார் மேனியன் என்று பாராட்டுகிறது அந்த ஜோதிட சாஸ்திரம். பொன்னார் மேனியன், தங்கம். ஸோ அந்த குரு வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு எழுந்தருளுகிறார். ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு எழுந்தருளக்கூடிய குரு பகவான் எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்கப் போகிறார். காரணம், மிதுனம் என்பது புதனுடைய வீடு. புதனுடைய வீடு என்பது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு. ஏன்னா புதன் என்பது வித்யாகாரகன். குருன்னா எல்லாருக்கும் சொல்லித்தரத்துக்கான கடவுள். ஸோ வித்யாகாரகன் புதனுடைய வீட்டிலே குரு செல்லும் பொழுது கணக்கிலடங்காத பொற்பலன்களை எல்லாம் அள்ளித்தருகிறார். அவ்வகையில் யார் யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கப் போகிறது, யாரெல்லாம் உயர்ந்த பதவி அடையப் போகிறீர்கள், வெளிநாடு செல்லப் போகிறீர்கள், யாருக்கெல்லாம் புத்திர பிராப்தி சந்தானம் உண்டாகப் போகிறது என்பதெல்லாம் ராசி ரீதியாக விலாவரியாக பார்த்து விடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கிறது? பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு குரு 5-8 குடையவன். 5 குடைய யோகாதிபதி, 8 குடைய ஆயுள்காரகன், ரெண்டுமே குரு தான். 5க்கு அதிபதியாகப்பட்ட இந்த குரு பகவான் 11ஆம் வீட்டிற்கு வருகிறார். மிதுனம் என்பது சிம்மத்துக்கு 11. அப்போது 5 யோகாதிபதி லாபாதிபதி வீட்டுக்கு வருகிறார். யோகாதிபதி லாபாதிபதி வீட்டுக்கு வருகிறார். லாபாதிபதி வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் லாபங்களை அள்ளித்தரப் போகிறார். என்றைக்குமே நான் ஒன்று சொல்வேன், கிரகங்களில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஒரு காம்பினேஷன் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ன்னு ஒரு காம்பினேஷன் இருக்குது. அது என்ன ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு? லக்ன கேந்திராதிபதி திரிகோணாதிபதி எல்லாம் சேர்ந்தாலும் அது பலம்தான். ஒரு கிரகம் 3, 6, 8, 12 தனக்குள்ளே தான் கலந்துக்கிட்டாலும் அது பலம்தான். 5 கூடிய யோகாதிபதி லாபாதிபதி வீட்டுக்கு போனாலும் அது பலம்தான். அதே மாதிரி தனாதிபதி பாக்யாதிபதி இவங்கெல்லாம் காம்பினேஷனாக இருந்தாலும் அது பலம்தான். சார், இப்போ நான் இருக்கேன், பெரியப்பா இருக்கார், சித்தப்பா இருக்கார், எல்லாருமா சேர்ந்து என் குழந்தைய ப்ளஸ் பண்ணுறோம். நானும் என் குழந்தைக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தரேன், ஒரு பரிசு தரேன். என்னோடய அண்ணா ஒன்று தரார், என் தம்பி ஒன்று தரார். இப்படி எல்லாருமா சேர்ந்து அந்த குழந்தைய ப்ளஸ் பண்ணும்போது என்ன ஆகுறது, அந்த குழந்தைக்கு வேண்டுவன எல்லாம் கிடச்சிருது. நான் புத்தகம் கொடுக்குறேன், அவர் உணவு பண்டம் கொடுத்தார், அவர் தின்பண்டம் எல்லாம் கொடுத்தார். அந்த மாதிரி லாபாதிபதி பாக்யாதிபதி யோகாதிபதி எல்லாம் சேர்ந்தால் என்ன ஆகும், வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும். அப்போது 5 கூடிய யோகாதிபதி லாபாதிபதி வீட்டுக்கு சென்று விட்டார். அவர் 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் சகோதரஸ்தானம், சகோதர பாவம். 3ஆம் இடம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா முயற்சி. 3ஆம் இடம் என்பது என்னென்னா சிறு பயணம். 3ஆம் இடம் என்பது எதிலும் ஒரு இனிஷியேஷன், எதையும் துவங்கி வைக்கும் ஒரு மனநிலை. புதுசாக நம்ம அதை பண்ணலாம், புதுசாக நம்ம இதை எடுத்து பண்ணலாம், பண்ணி பார்ப்போம், வெற்றியோ தோல்வியோ செஞ்சு பார்ப்போம். இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுடைய குணம். நல்லா புரிஞ்சுக்கணும். குரு 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மோதி பார்ப்போம் என்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகிறது. எதையும் மோதி பார்ப்போம், நம்ம ஒன்று புதுசாக ஆரம்பித்து தான் பார்ப்போமே என்ற எண்ணங்கள் உண்டாகும். சார், நான் அடிக்கடி சொல்வேன், வாட் இஸ் குட் டைம், வாட் இஸ் பேட் டைம்? குட் டைம் இஸ் நத்திங் பட் இனிஷியேஷன். புதுசாக ஒன்று ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க இல்லையா, உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம்.
வாட் இஸ் பேட் டைம்? என்னை விட யாரும் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்க இல்லையா, இதுதான் பேட் டைம். அப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிக்கணுங்கிற இனிஷியேஷனை குரு பகவான் உண்டாக்குறார் 5ஆம் பார்வையால். 7ஆம் பார்வையால் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ங்கிறது புத்திரஸ்தானம், 5ங்கிறது சொத்து, 5ங்கிறது இறையருள். 5 என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், பந்தயம், இதெல்லாம் 5. அது குரு பகவான் பார்க்கிறார். அப்போ ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன் குருஜி, எனக்கு குழந்தை பிராப்தி கிடைக்கல, புத்திர பிராப்தி எனக்கு ஓகே ஆகலை, நான் என்ன செய்கிறதுன்னு தெரில. கவலையே படாதீங்க, உங்களுக்கு குரு பகவான் 5ஐ பார்த்து உங்களுக்கு புத்திர பிராப்தி உண்டு பண்ணி விட்டார். அடுத்து குரு பகவான் தரும் பொற்பலன் 7ஐ பார்க்கிறார். குரு 7ஐ பார்ப்பதுங்கிறது ஒரு தற்செயலான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் குரு 7ஐ பார்க்கறது எப்பேற்பட்ட பலன்கள் என்றால், 7ஆம் இடம் உங்களுக்கு வந்து ஏற்கனவே 7ல் ராகு உட்காந்து 7ஐ கிழித்து தொங்க போட்டான். ஏன்னா 7ஆம் இடம் என்பது என்ன? உங்களுக்கு விவாகஸ்தானம். 7ஆம் இடம் என்பது என்ன? உங்களுக்கு களத்திரஸ்தானம். மற்றும் 7ஆம் இடம் என்பது உங்களுக்கான காமம் போன்ற விஷயங்கள் எல்லாம். அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களது மனைவியுடன் அந்த காதல் வர்ற மாதிரியான அது பொருளார்ந்த ஒரு ஒழுக்கமிகு உறவாக அதை மாற்றி விடுகிறார். ஏற்கனவே சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு அபாயம் நான் சொல்லியிருந்தேன். 7ஆம் வீட்டில் வரக்கூடிய ராகு பகவான் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார், பெண்களால் அவப்பெயர் உண்டாக்குவார், எண்ணங்கள் பலவாகும், இதெல்லாம் சொல்லியிருந்தேன். தவறான தொடர்புகள் உண்டாகும், எல்லாம் சொல்லியிருந்தேன். ஆனால் அதை குரு பார்த்து அதை காம்பன்சேட் பண்ணுறார். ஒரு நெருப்பை வச்சு ஒரு விளக்கையும் ஏற்றலாம், ஒரு நெருப்பை வைத்து ஒரு வீட்டையும் கொளுத்தலாம். ஸோ அப்போ குரு பகவான் தரும் பொற்பலன் என்னவென்றால், 7ஆம் வீட்டு ராகுவை பார்த்து அந்த எண்ணங்களை தூய்மைப்படுத்தி விடுகிறார். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி இன்னொன்று ஃபாரின் போகிற அம்சங்களையும் உண்டாக்குகிறார். குரு சண்டால யோகம் உண்டாகி பெரிய பெரிய கண்ட்ரிஸ், பெரிய பெரிய இடத்துக்கு செல்லக்கூடிய அனுகிரகங்களை எல்லாம் தருகிறார். ஸோ தொடர்ந்து இந்த குரு பயிற்சியால் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே நல்ல பலன் தான். ஏன்னா இன்பில்டாகவே 5 குடையவன் இருந்தாலும் ஒரு ஆபத்து. அவரே தான் 8 குடையவர். அவர் 11ஆம் வீட்டில் வருவது மாமனாருடைய உடல்நிலைக்கு சிறு ஆபத்துக்களை உண்டாகும். அதையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்.